இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இனிதே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தானே தந்தானே தானே தானே தந்தானே தந்தானத்தல தந்தானத்தல தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவழிபாடு மற்றும் திருவருட்சாதனங்களின் ஒழுங்கு இறை திருப்பேராய செயலகத்திலிருந்து 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் நாள் ஓரியூர் புனித அருளானந்தர் திருத்தலத்திற்கு திருத்தல பேராலயம் அல்லது ஜான் டி பிரிட்டோ ஷ்ரைன் பெசிலிக்கா என்ற பெயரையும் தகுதியையும் திருவழிபாட்டு சலுகைகளோடு திருத்தந்தை பிரான்சிஸ் அளித்தார். சிவகங்கை மறை மாவட்ட 3வது ஆயரான மேதகு லூர்து ஆனந்தம் டிசம்பர் 5ஆம் நாள் சிவகங்கை பேராலயத்தில் திருத்தந்தை வழங்கிய நற்செய்தியை அறிவித்தார். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, திருவருகை கால தயாரிப்பில் 4ஆம் வாரத்தில் அருட்பணியாளர் இளந்தளிர் வளையத்தை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நம் வாழ்வின் பாவங்களை அகற்ற வேண்டுமென முதல் 3 மற்றும் அன்பு எனும் 4வது மெழுகுதிரியையும் ஒளியூட்டுகின்றார். இது அன்பின் மெழுகுதிரி அன்னை மரியாவையும் அவர் கணவர் புனித யோசேப்பையும் குறிக்கின்றது. ஜெபம். உலகை கடந்த ஞானமே, உண்மை கடவுளின் வார்த்தையே, இயேசு கிறிஸ்துவே, வந்து மீட்பின் பாதையை எமக்கு காட்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம்.
வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ. நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை திருவசனங்கள் 1 முதல் 5, 8 முதல் 12 மற்றும் 14 முதல் 16 முடிய. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றித் திரிந்த எல்லா எதிரிகளின் தொல்லை நின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான்,
நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும். ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோயில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல் இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளில் நின்றும் உனக்கு ஓய்வளிப்பேன். மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனக்கு குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89 பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது: உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என்றும் பாடுவேன்.
நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன், என்றும் பாடுவேன். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 25 முதல் 27 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழி காலமாக மறைப்பொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 1 இறை சொற்றொடர்கள் 26 முதல். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார்.
அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பாசத்திற்குரிய புனித அருளானந்தருடைய அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறிலே இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியருக்காக ஆண்டவருடைய வருகையை ஆவலோடு எதிர்நோக்கி இங்கே காத்து கொண்டிருக்கிறோம். 4வது வாரம். இந்த ஆண்டு மிகவும் குறுகிய, அதுவும் ஒரு நாள் மட்டுமே. உடனடியாக நம் ஆண்டவரை நமது கரங்களிலே ஏந்தி, நமது உள்ளங்களிலே ஏந்தி அவரை போற்றுவதற்கும் புகழுவதற்கும் ஆராதிப்பதற்கும் நாம் நம்மையே தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மீட்பருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நாம், அந்த மீட்பர் நமக்கு அருளுகின்ற ஏராளமான ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொள்ள காத்திருக்கின்ற நாம், அவர் நமக்கு அருளுகின்ற வாக்குறுதிகளை, நம் ஆண்டவர், நம் மீட்பர் வாக்குறுதிகளின் ஆண்டவர். அவர் ஒரு வாக்கு தந்தார் என்றால் அது நிச்சயம் நிறைவேறும். ஏனென்றால் அவர் வாக்கு மனிதரானவர், அதுவும் நம்மிடையே குடிகொண்டவர், நம்மோடு இருக்கிறவர். விவிலியத்திலே பல்வேறு இடங்களிலே நாம் புரட்டி பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எந்த தீங்கும் இல்லை, அச்சமும் இல்லை என்பதை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்துகிறவர் நம் மீட்பர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரது தந்தை. விடுதலை பயணம் 3:12 அன்று மோயிசனுக்கு எரியும் முட்செடியிலே நான் உன்னோடு இருக்கிறேன், இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது இம்மலையில் என்னை நீ வழிபடுவாய், நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அது அடையாளம் என்கிறார். யோசுவா 1:5 மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கை நெகிழ்வதும் இல்லை என்று சொல்கிறார். நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலே ஆண்டவர் கிதியோனிடம், நான் உன்னோடு இருப்பேன், நீ தனி ஓர் ஆளாய் மிதியானியரை வெல்வாய் என்று அவருக்கு உறுதியளிக்கிறார். எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் இறைவார்த்தை 8 அவர்கள் முன் பேசுவதற்கு நீ அஞ்சாதே, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை இறைவாக்கினர் எரேமியாவுக்கு அளிக்கிறார். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார் என்ற வாக்குறுதியை கபிரியேல் வானதூதர் வழியாக அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தையின் வழியாக சொல்லப்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனோடு யாரெல்லாம் ஒத்துழைக்கின்றார்களோ, இறை திட்டத்திற்குள் யாரெல்லாம் தங்களையே ஒத்துழைக்க முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் வழியாகத்தான் இறைவனது வாக்குறுதி இம்மண்ணுலகிலே நிறைவேறும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்றைய நற்செய்தியிலே நம்முடைய அன்னை மரியாள் அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் அன்று சொன்ன ஆம், அன்று அன்னை மரியாள் அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார் என்று கபிரியேல் தூதர் சொன்னவுடன் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த இறை திட்டத்திற்கு தன்னையே கையளித்தாரே ஆம் வழியாக. அந்த ஆம், அந்த ஒத்துழைப்பு தான் ஆண்டவருடைய அந்த வாக்குறுதியை, அந்த தாவீது அரசனுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற செய்தது. வாக்குறுதி, இறைவன் கொடுக்கின்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும். நம் அன்னை மரியை போல மீட்பர் நம்மிலே செயலாற்ற வேண்டும். அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் வாழ்வாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இறை திட்டத்திற்கு ஒத்துழைப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக எவ்வாறு நம்மையே நாம் தகுதிப்படுத்திக் கொள்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். இறைவனது திட்டம் பல நேரங்களிலே நான் சொன்னது போல நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்கும். நாம் பல நேரங்களிலே இது இப்படி தான் நடக்க வேண்டும், இப்படி இது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தயாராக இருப்போம். உதாரணமாக நம்முடைய திருத்தலம் இப்போது பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுதே இது பசிலிக்காவாக உயர்த்தப்படும் என்று நாம் எல்லோரும் ஜெபித்தோம். ஆனால் இறைவனது திட்டம் இது இப்போதுதான் நிறைவேற வேண்டும் என்று இருந்திருக்கிறது. பல்வேறு காரணங்களை நீங்கள் எடுத்துச் சொல்லலாம். உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் சற்று ஆய்ந்து தேர்ந்து தெளிந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனது திட்டம் இப்படித்தான் நிகழ வேண்டும் என்று இருக்கும். நாம் அதை ஒருபோதும் மாற்ற இயலாது. ஆனால் நம்மால் இயன்றது என்னவென்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த வாக்குறுதியை நாம் இறுக பற்றி கொண்டு அதற்காக நாம் எந்த அளவுக்கு நம்மையே முழுமையாக கையளிக்கிறோம், ஆண்டவரிடம் சரணாகதி ஆகிறோம், நம்மையே முழுமையாக அவரிடம் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாம் இயலும், நீர் நினைத்தால் எல்லாம் மாறும் என்று அவரிடம் முழுமையாக சரணடைவோம். அன்று தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஆண்டவர் இயேசுவில் நிறைவேற்றிய நம் ஆண்டவர் நமக்கு அவர் கொடுத்த அஞ்சாதீர்கள், உலக முடிவு வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை ஒவ்வொரு நாளும் நம்மிலே நிறைவேற்றி நம்மை நலன்களால் ஆசீர்வதிப்பார். நம்மை தமது அன்பு பிஞ்சு கரங்களினால் ஏந்தி நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம் மீது பொழிவார் என்ற நம்பிக்கையிலே எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம், அவரிலே சரணடைவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கப் பெருக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லா எதிரிகளினின்றும் தாவீதை பாதுகாத்தவரான இறைவா, எம் திரு அவை தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். இன்றைய சூழலில் பல்வேறு முனையிலிருந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் எம் திரு அவையின் தலைவர்களையும் பாதுகாத்தருளும். நீர் தாவீதோடு உடனிருந்து வழிநடத்திய போல எம் திரு அவை தலைவர்களோடு உடனிருந்து நெருக்கடியான சூழல்களின் பாதுகாக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இஸ்ரேல் மக்களுக்கு தாவீதை அரசராக்கி நல்ல அரசை நிறுவிய இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காகவும் எம் நாட்டுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் தாவீதை போல மக்களின் நலனின் அக்கறை கொண்டு வாழவும் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு ஏதுவான சூழல்களை உருவாக்கி நாட்டை கல்வி, மருத்துவம், சமூகம், பொருளாதாரம் என அனைத்து நிலைகளிலும் வளர்ச்சி பாதையில் வழிநடத்த அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உன்னோடும் உன் குடும்பத்தாரோடும் எந்நாளும் இருப்பேன். என் முன்பாக இருந்து உனது குடும்பம் நிலைத்திருக்கும் என வாக்களித்த இறைவா, எம் குடும்பத்தார்களுக்காக மன்றாடுகிறோம். எம் குடும்பங்களோடு எந்நாளும் உடனிருந்தருளும். எம் குடும்பத்தில் காணப்படும் அனைத்து விதமான பொருளாதார குறைபாடுகள், உடல்நல குறைபாடுகள், சண்டை சச்சரவுகள் என அனைத்தையும் நீக்கி எம் குடும்பங்களின் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளால் இயலாதது எதுவுமில்லை என கபிரேயல் வானதூதர் வழியாக எடுத்துரைத்த இறைவா, எம் பங்கு சமூகத்தின் பல்வேறு விதமான நோயினாலும் உடல் குறைபாட்டாலும் துன்புறும் மக்களுக்காக மன்றாடுகிறோம். வல்லவரான நீரே, துன்புறும் மக்களோடு உடனிருந்து அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து பாதுகாத்து வழி நடத்தியவும் நோயாளிகளை பராமரிப்போருக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாக மறுவுரு எடுக்கும் இறைவா, எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாட உலகே தயாராகி கொண்டிருக்கும் இந்த வேளையில் மக்கள் அனைவரும் கிறிஸ்து பிறப்பு கொணரும் மகிழ்ச்சியை தங்கள் வாழ்வில் முழுவதும் பெற்றிடவும், போர்கள், கலவரங்கள், குற்றங்கள் மறைந்து அமைதியான வாழ்வு வாழவும் அருள் தந்து கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா எல்லா அருளையும் தரும் விழாவாக அமைய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாமகமபா சகபாமகமதபா கவனி பனீரி சாரி பாமக பாம பாமகரிசா.
காணிக்கை தர வந்தேன் உம் கரங்களில் என்னை தந்தேன் காணிக்கை தர வந்தேன் உம் கரங்களில் என்னை தந்தேன் பலியாக நானும் திருப்பலியாக நானும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட காணிக்கை தர வந்தேன் உம் கரங்களில் என்னை தந்தேன் காணிக்கை தர வந்தேன் உம் கரங்களில் என்னை தந்தேன் வயலில் விளையும் கோதுமை மணிகள் வெயிலில் உலரும் வியர்வை மலரும் வானம் தூவும் பனிமழையில் நனையும் வாழ்க்கை முழுதும் தியாகத்தில் கரையும் உருவம் இருந்து உணவாய் மாறும் உடலில் கலந்து உயிரில் வாழும் அதுபோல நானும் பலியாக வேணும் இறைவா வந்தே இணையில் தந்தே காணிக்கை தர வந்தேன் உம் கரங்களில் என்னை தந்தேன் காணிக்கை தர வந்தேன் உம் கரங்களில் என்னை தந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்றும் திருத்தூதர்கள் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஓ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா இன்று எழுந்தே என்னில் வா. இறைவா என்னுள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே இன்று வா. நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடுவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே புது வாழ்வு மலர்ந்திட நிறைவாக என்னில் எழுவாய். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பு அளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழும் நீங்கள் அவர் மீண்டும் தமது ஆட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்னுயிர் நீ தந்தாய் புனிதரே, என்னுயிர் நீயானாய் தலைவரே. நீ தந்தாய் புனிதரே, என்னுயிர் நீயானாய் தலைவரே. பாடுவோம் புகழுவோம் என்றுமே, பாடுவோம் புகழுவோம் என்றுமே. இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே, என்னுயிர் நீயானாய் தலைவரே.